வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் சமீபத்திய முக்கியமான கருத்துக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடாவை தனது 51வது மாநிலமாக, அதாவது அமெரிக்காவோட 51வது மாநிலமாக சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பனாமா கால்வாயை யூஎஸ்கிட்ட கொடுத்துடணும், இல்லை அப்படின்னா நாங்கள் மிலிட்ரியை இறக்கி நாங்கள் டேக் ஓவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிரீன்லாந்து அமெரிக்காவோட சேர்ந்துடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது மூன்று கருத்துக்களையும் சமீபத்தில் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதில் ரொம்ப சீரியஸாக பார்க்குற விஷயங்கள் ரெண்டு. ஒன்று பனாமா கால்வாயை டேக் ஓவர் பண்ணுறது, இன்னொன்று கிரீன்லாந்து யூஎஸோட இணைக்கிறது. இது டொனால்ட் ட்ரம்புக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கார். கனடா ஒரு பேச்சுவார்த்தை ஏதாச்சும் விட்டு கொடுத்தா கூட கிரீன்லாந்தையும் பனாமா கால்வாயையும் அவரோட ஆட்சி அதிகாரம் முடிகிறதுக்குள்ளே டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது உலக அளவுலேயே கருத்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்காப்புல இந்த பனாமா கால்வாயையும் கிரீன்லாந்தையும் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு. ஓகே, இது என்ன அரசியல் முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஒன்றும். முதல்ல பனாமா கால்வாயை எடுத்துக்குவோம். பனாமா கால்வாய் பார்த்திங்க அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷனையும் கரீபியன் சீயையும் இணைக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 14,000 கிலோமீட்டர் ட்ராவலிங்கை இந்த பனாமா கால்வாய் குறைச்சி கொடுக்குது. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் லெங்க்த்துக்கு இதை உண்மையாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணது யூஎஸ் தான். அதோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் ஃப்ரெஞ்சு இதை ட்ரை பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு இது வழியாக நார்த்து அட்லாண்டிக் ஓஷன் வழியாக சுற்றி போனோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கரடுமுரடான பாதை அப்படின்னு சொல்லலாம். காரணம் ஏன்னா கடுமையான பனிப்பாறைகள் இருக்கும். நீங்கள் ஐஸ் பிரேக்கர் ஷிப் தான் அதை ஐஸை பிரேக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சுற்றி போகணும். இன்னொன்று, இந்த ஒரு ரவுண்டை சுற்றி இந்த இதை கடந்து போகிறதுக்கு தென் அமெரிக்காவை கடந்தோ இல்லை நார்த் அமெரிக்கா சைடு கடந்து போகிறதுக்கோ கிட்டத்தட்ட 2 மாதங்களாகவும் 14,800 கிலோமீட்டர் அந்த கப்பல் ட்ராவல் பண்ணணும். ஆனால் இதை பார்த்திங்க அப்படின்னா பனாமா கால்வாய் ஜஸ்ட் ஒரு 80 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணால் போதும். அப்படிங்கிறதுனால இது ரொம்ப கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ப்ராஜெக்டாக பார்க்கப்பட்டுச்சு. ஃப்ரெஞ்சு அரசாங்கம் ஆரம்பத்தில் இதை ட்ரை பண்ணாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் முயற்சி பண்ணி கடுமையான சேதாரங்கள் ஏற்பட்டு அவங்க ஃப்ரெஞ்சு அதை விட்டுட்டு போயிட்டாங்க. ஃப்ரெஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, இந்த பனாமா கால்வாயை அந்த குறுக்க இருக்கிற மலைப்பகுதியை வெட்டி ஒரு கேனல் உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. உங்களுக்கு சூயஸ் கால்வாயை ஃப்ரெஞ்சு இன்ஜினியரிங் டீம் தான் அதை இது பண்ணாங்க. அது சூயஸ் கால்வாய் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் சேண்டு தான். உங்களுக்கு மணல் பரப்பு, அதை ஈஸியாக அவங்களால எக்ஸாவேட் பண்ணி கேனல் ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு. இது பனாமா கால்வாய் இஸ் டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையான மவுண்டைன்ஸு, ரொம்ப ஹார்ட் ராக்கு. அந்த மவுண்டைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ராக்கு. நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணி தான் அதை இது பண்ணணும். அதே சமயத்தில் ரொம்ப அன்இவனான ராக்ஸ் இருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட் அவ்வளோ ஒரு சாதாரணமான ப்ராஜெக்டாக நம்ம எடுத்துக்க முடியாது சூயஸ் கால்வாய் அளவுக்கு. ஸோ அதனால் ஃப்ரெஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் பார்த்திங்கன்னா 1901 அதை அந்த ப்ராஜெக்டை எடுத்து கிட்டத்தட்ட 1914 அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவங்களோட இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா, அதை நம்ம பனாமா கால்வாயை ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேலஞ்சிங்கான இன்ஜினியரிங் மெத்தடு. அந்த பனாமா கால்வாய் பற்றியே நம்ம ஒரு தனி வீடியோ ஒன்று போடுவோம். ஸோ யூஎஸ் டேக் ஓவர் பண்ணி அதை 1914 அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட யூஎஸ் தான் 20-25 ஆண்டுகள் அவங்களுடைய கண்ட்ரோல்லே வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, இடையில பனாமா நாட்டு மக்கள் இது யூஎஸ் அதோட கண்ட்ரோலை எங்கள்கிட்ட விடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால 1999 தான் பார்த்திங்க அப்படின்னா அதை பனாமா நாட்டுக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ பனாமா நாடுகிட்ட ஒப்படைச்சி அவங்க டேக் ஓவர் பண்ணி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பனாமா நாடு பண்ணினது என்ன தப்பு அப்படின்னா, அதோட கண்ட்ரோலை இன்டைரக்டாக பார்த்திங்க அப்படின்னா சைனாக்கிட்ட விட்டாங்க. அதான் ட்ரம்போட மிகப்பெரிய இது கோபம் எப்படின்னா, யூஎஸ் கட்டி பனாமா நாட்டுக்கிட்ட விட்டாங்க. ஆனால் யூஎஸ் ரொம்ப தனக்கு எதிரியாக நினைக்கக்கூடிய சீன நாட்டுக்கிட்ட எப்படி அதோட கண்ட்ரோல் போகலாம். தற்சமயத்துக்கு அந்த
பனாமா கால்வாயோட நிர்வாகம் வந்து யார் பார்க்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஹாங்காங் நிறுவனம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த பனாமா கால்வாயில். ஸோ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து நிர்வாகத்தை மாற்றணும், இல்லை அப்படின்னா வந்து யூஎஸ் வந்து டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கார். அவர் வந்து அறிவித்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு பனாமா நாடு வந்து ஒத்து வரலை அப்படின்னா இராணுவத்தை விட்டு நாங்கள் டேக் ஓவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கார். இது ஒரு பதட்டம். இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரம்ப் வந்து செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி தான் உலக நாடுகள் எல்லாமே கருதுகிறாங்க. ஓகே, அடுத்த முக்கியத்துவமான ஒரு இது வந்து என்ன அப்படின்னா கிரீன்லாந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாஸ்காவுக்கு பக்கம், கனடாவுக்கு மேலே இருக்குது. கிரீன்லாந்து வந்து இங்கே யூஎஸுக்கு ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, இது வந்து ஒரு மிலிட்ரி முக்கியத்துவம் அந்த பகுதி. இது என்ன ரீசன் அப்படின்னா, யூஎஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய ரேடார் சிஸ்டம், ஆன்டி மிசைல் சிஸ்டம்லாம் வந்து இதில் வைக்கணும், கிரீன்லாந்தில் வந்து அதை வந்து நிறுவனம் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவங்கள்ட்ட ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து அங்கே கிரீன்லாந்து இருக்குது, ஒரு ஆர்மி பேஸும் வந்து கிரீன்லாந்தில் இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, யூஎஸுக்கு வந்து தெரியும், ஒன்று வந்து ரஷ்யா, சைனா, இது ரெண்டும் வந்து அவங்களுக்கு யூஎஸுக்கு வந்து எப்பயுமே வந்து அவங்க வந்து பிரச்சனையாக கருதுகிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு போர் காலங்களில் வந்து அவங்க சைனாவோ ரஷ்யாவோ மிசைல் லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து கிரீன்லாந்தில் இருக்கணும் அப்படிங்கிறது யூஎஸோட பிளான். ஸோ யூஎஸோட ரொம்ப ஆர்மி, அதாவது மிலிட்ரி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக வந்து கிரீன்லாந்தை கருதுகிறாங்க. ஸோ அதனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, டொனால்ட் ட்ரம்ப் வந்து இவர் வந்து இப்போ மட்டும் திடீர்னு சொல்லலை, ரொம்ப காலமாகவே வந்து யூஎஸ் வந்து கிரீன்லாந்தை வந்து ஆக்குபை பண்ணணும், வாங்கணும்னு சொல்லி டென்மார்க்கோட பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருச்சு. கிரீன்லாந்து இதை பார்த்திங்க அப்படின்னா, கிரீன்லாந்து வந்து ஒரு அட்டானமஸ் ஐலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சுயாட்சி பெற்ற தீவு, ஆனால் வந்து அது டென்மார்க்கோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ டென்மார்க்குக்கும் கிரீன்லாந்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3200 கிலோமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அங்கே இருக்கிற டென்மார்க்கு இந்த கிரீன்லாந்தை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு யூஎஸ்க்கு பக்கத்தில் தானே இருக்குது, அலாஸ்காவிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது, வாஷிங்டன் டிசிலேருந்து இன்னும் ஒரு 3200 கிலோமீட்டரில் இருக்குது, நம்ம ஏன் வந்து இதை வந்து கிரீன்லாந்தை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரீன்லாந்து வந்து ரொம்ப நெசசிட்டி யூஎஸ்க்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்புல. இன்னொன்று வந்து கிரீன்லாந்தோட இதுவும் வந்து ஆர்மி கண்ட்ரோலும் வந்து இதை வந்து இவங்க தான், யூஎஸ் தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிரீன்லாந்து வந்து அவர் எப்படியும் வந்து டேக் ஓவர் பண்ணிடுவார் அப்படிங்கிற இது வந்து உலக மக்கள்லாம் ஐயத்தில் தான் இருக்காங்க. இன்னொரு ரீசன் வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா, கிரீன்லாந்து ஏகப்பட்ட கேஸ், பெட்ரோலியம் இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து இப்போ தெரியும், இவி வெஹிக்கிளுக்கு தேவையான லித்தியம் வந்து அதிகமாக கிரீன்லாந்தில் இருக்குது. இது வரைக்கும் கிரீன்லாந்தில் எந்த ஒரு மைனிங் எக்ஸ்ட்ராக்ஷனும் பண்ணலை, எந்த ஒரு மினரல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவும் வந்து அனுமதிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 56,000 குடும்பங்கள் வந்து கிரீன்லாந்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த மைனிங்க்கு எதிராக இருக்கிறதுனால இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் நடவடிக்கைகள், அந்த மைனிங்கை வந்து வெட்டி எடுக்கிறதுக்கான நடவடிக்கையும் அங்கே டென்மார்க் அரசாங்கம் வந்து ஈடுபடலை. ஸோ வந்து கிரீன்லாந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய மைனிங், அதாவது மினரல்ஸ் பெட்டகமே உள்ளே இருக்குது, கேஸ் இருக்குது, பெட்ரோலியம் இருக்குது, லித்தியம் இருக்குது, இது இல்லாமல் எண்ணற்ற இது வந்து மினரல்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அதை வந்து எடுக்கிறதுக்கான முயற்சியிலையும் வந்து யூஎஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மிலிட்ரி முக்கியத்துவமான பகுதி அது இல்லாமல் இந்த மினரல்ஸ் மேலே அவங்க வந்து கண் வைக்கிறாங்க, ஆயில் பெட்ரோலியம் மேலே வந்து ஒரு கண் வைக்கிறாங்க. இதுதான் கிரீன்லாந்தோட முக்கியத்துவம். அடுத்தது வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா கனடாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கனடாக்கிட்ட வந்து பெரிய ஒரு ஆர்மியெல்லாம் ஒன்றும் கிடையாது, மிகப்பெரிய பொருளாதாரமும் ஒன்றும் இல்லை. ஸோ யூஎஸ் தான் வந்து காலங்காலமாக கனடாவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆர்மி இது வந்து கைடட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பாதுகாப்பு வந்து அமெரிக்க இராணுவம் தான் உறுதி பண்ணிக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கனடாவுக்கு நிதி உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நாட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கார் தொழிற்சாலைகள், அப்புறம் வந்து காய்கறிகள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கனடாவிலேருந்து வருது. ஆனால் யூஎஸ்லேயும் வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. சமீபத்தில் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லீகல் மைக்ரண்ட் வந்து கனடாவுக்கு வந்து அங்கேருந்து யூஎஸ்க்கு அதிகமாக வந்து உள்ளே நுழைஞ்சிட்றாங்க. அது ஒன்று. அது இல்லாமல் ட்ரக்கு, அதாவது வந்து போதைப் பொருட்கள் வந்து அதிகமாக மெக்சிகோ, கனடா இந்த நாட்டிலேருந்து தான் அதிகமாக யூஎஸ்குள்ளே வருது. ஆனால் கனடா அரசாங்கம் வந்து இதை வந்து தடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே வந்து ட்ரம்புக்கு வந்து இது ஒரு இதுவாகவே இருந்துச்சு. அவர் சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா நான் வந்து உங்களுக்கு 25% இப்போ இருக்க டேக்ஸை விட 25% அதிகமாக டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக எச்சரிக்கையை விடுத்திருந்தார்.
சமீபத்தில் வந்து இந்த அறிவிப்பை எடுத்து என்ன பண்ணாப்புல, கனடாவினுடைய பிரதமர் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து சடனாக ஒரு நாள் இரவு வந்து ஃப்ளோரிடாவுக்கு போயிட்டு ட்ரம்போட வீட்டில் அவரை சந்தித்து சமாதானம் பேசலான்ட்டு போனார். ஆனால் அது ஃபேக் ஃபயர் ஆகிடுச்சு. ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, வந்து நீ வந்து கனடாவை வந்து யூஎஸோட வந்து நீங்கள் 51வது மாநிலமாக சேர்த்துருங்க, நீ வந்து கனடாவோட மன்னிக்கணும், கவர்னர் ஆயிரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் தெரிவித்ததா ஒரு தகவல் வந்து மீடியாவில் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு வந்து சமீபத்தில் தான் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். ஸோ இந்த மூணையும் வந்து ட்ரம்ப் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. ஆனால் யூஎஸோட பவர் உங்களுக்கு தெரியும், மிக கடுமையான இராணுவ பலமும் பணபலமும் மிக்க ஒரு நாடு. ட்ரம்ப் வந்து அது இல்லாமல் ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் வந்து ஆர்டர் போட்டார் அப்படின்னா அமெரிக்க இராணுவம் வந்து எந்த பகுதியையும் போய் டேக் ஓவர் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இவர் சொல்லியிருக்க 3 நாடுகளுமே வந்து ஒரு இராணுவ பலம் மற்ற நாடு அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து தற்சமயத்துக்கான சூழ்நிலை மக்களே. இது வந்து நம்ம வந்து ட்ரம்ப் தான் பதவி ஏற்க போகிறார் ஜனவரி மாதத்தில். இந்த மாதத்தில் தான் அவர் பதவி ஏற்கிறார். இதுக்கு அப்புறம் தான் அவர் என்னென்ன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து ரொம்ப நேரம் இந்த வீடியோவை வளர்க்க விரும்பலை. அதனால் நம்ம இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.